ஹலோ கைஸ், இது வந்து கோல்டு ஷாப்பிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி ஆடி பெருக்குனால கோல்டு ஷாப்பிங் பண்ண போனோம். நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு எங்கே போக போகிறோம்? விழுப்புரம். எனக்கு பிடிச்ச கோல்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். கல்யாணம் ஆகி ஒன் இயரில் ஒரு 3 monthஸாக சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தோம். கோல்டு ஸ்கீம் ஒரு மந்த்லி 2000 அப்படி சொல்லி போட்டு தங்கமாக இல்லை. இன்னைக்கு வந்து அதோட டியூ டேட் முடிஞ்சுச்சு. ஸோ அதனால 2000 பே பண்ணிட்டு கோல்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போகிறோம். 2000 இது எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணுற ஏதோ 2000 தான் போட்டிருந்தோம். எந்த ஊரில் 2000 கோல்டு கொடுப்பாங்க? மந்த்லி 2000 அப்படி தெளிவாக சொல்ல உங்களுக்கு. மந்த்லி 2000 பே பண்ணியிருந்தோம். அப்புறம் டிஜி கோல்டு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அதுவும் பே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இது நல்ல சேவிங் ஸ்கீம் தான். உங்களுக்கு அந்த டேக்கான ரேட்டு தான் கோல்டு எடுப்பாங்க. ஸோ இவங்க எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான்னு தெரில. அங்கே போய் எவ்வளோ கார்டில் ஸ்வைப் பண்ண போகிறான்னு தெரில. அங்கே போய் பார்ப்போம். இல்லை கார்ட்லலாம் ஸ்வைப் நாங்கள் வந்து ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இஎம்ஐலாம் முடிச்சிட்டோமா, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கார்டில் ஸ்வைப் பண்ண மாட்டேன். கார்டில் ஸ்வைப் பண்ணாமல் சேவிங்ஸில் மட்டும் முடிஞ்ச அளவு எவ்வளோ கட்டியிருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கோல்டு வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான். ஆமாம், வெயிட் அண்ட் சி. இங்கேருந்து 2 வீலரில் எங்கே போகிறோம்? போகிறப்ப சொல்கிறோம். மைண்டு கன்ஃபியூசிங்காக இருக்குது. கீழம்பக்கமா இல்லை வந்து விழுப்புரமே போகிறோமான்னு இல்லை, விழுப்புரம் போல சரியான வெயில். விழுப்புரம்லாம் சான்ஸே இல்லை. கீழம்பாக்கம் போயிட்டு கீழம்பாக்கம்லேருந்து பஸ்ஸில் போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கர வெயில். ஒரு 12:30 தான் ஆச்சு. அப்போவே பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் மேபி பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சொன்னால் வேறு மாதிரி சொல்லலாம். என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? காட்டு. என்ன ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கு? ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கா உனக்கு? இதை போய் கேரளா இப்படி சொல்லி போகிற தூக்கி போட்டு மிதிப்பாங்க ஒன்று. நாங்கள் கிளம்பிட்டோம். பயங்கர வெயிலாக இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஏசி பஸ் நல்லா இருக்காது. புரியல. பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும்னு தெரில. மக்களே, பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும்னு தெரில. அதான் மேக்ஸிமம் 2 வீலரில் போயிடலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா இருக்கு. பஸ்லேயே போகலாம் அப்படின்னு ஃபைனலாக வந்து முடிவு பண்ணிட்டோம். ரிஸ்க் எடுக்க விடுமில்ல. அங்கே போய் இப்போ நாங்கள் இவங்க ஆஃபீஸ் முடிச்சு தான் வந்தாங்க. நம்ம இப்போ தான் கிளம்புறோம். அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலல்ல. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா இப்போவே டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கீழம்பாக்கம் போயிட்டு 2 வீலர் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகலாம். ரிட்டர்ன் வரும்போது 2 வீலர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு ஸ்லிப்பர் கடையில் ஸ்லிப்பர் வாங்க வந்தோம். ஸ்லிப்பர் பிடிக்கல, அதனால வேறு கடைக்கு போகிறோம். இங்கே கீழம்பாக்கம்ல வந்து 2 வீலர் பார்க் பண்ணியாச்சு. பண்ணிட்டு எதில் போகிறோம்? பஸ்ஸில் போயிட்டு அது வந்து எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியும்னு தெரில. போயிட்டு ரிட்டன் இங்கே, ஏன்னா ரோடு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். வீட்டுக்கு ஒரு ரோடு போயிட்டு சீக்கிரமாக வர மாதிரி பார்க்கணும். ஓ, இந்த சைடா? பஸ் ஏறிட்டோம். கம்மியாச்சு. எத்தனை இப்போ ரீச் ஆக போகணும். ஆமாம், சீக்கிரம் போகணும். கொஞ்சம் ஒரு 3 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பஸ்ஸில் போகிறோம் விழுப்புரமுக்கு. ஸோ 3 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்னு. போ 2 பேருமே வேற என்ன வாங்கலாம்? சொல்லு, என்ன பிளான் பண்ண? சொன்னா கேட்கணும். அடுத்த டைமண்ட் அடி போடுறியா? அடுத்த டைமண்ட் பார்க்க போறியா?
சொத்தவே ஜர சைன் போடுறான். கோல்டு காயின் வாங்கினோம். ரிங்கு வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறமா கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, பட் சைஸ் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை. நாங்கள் ஈவினிங் வந்ததுனால எல்லாமே காலி ஆகிடுச்சு. இல்லை கலெக்ஷன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ஏரியா பொறுத்து தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆமாம், ஆல்ரெடி நான் சொன்னேன் கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் அங்கே இருக்காது. கலெக்ஷன்ஸ் போகலான்ட்டு கேட்கல. சரி, பிப்ரவரி மந்த் வந்து சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்களாம், ஜனவரி மந்த். ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு காயின் வீட்டில் ஒரு 2 காயினோ 3 காயினோ இருக்குது. இதையும் சேர்த்து போட்டு வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அப்போ நீ பேன் கார்டு ரெடியாக வச்சுக்கோ. புரியல? அப்போ நீ பேன் கார்டு ரெடியாக வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேறு பிளான். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? சாப்பிட. எங்கே இருக்கோம்? கிளம்பக்கம். கீழமாக்கம் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் எவ்வளோ அழகாக போனோம், இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் ஒரு அட்வைஸுங்க, நீங்கள் வந்து வண்டி விட்டிங்கன்னா அந்த பில்லர் ஃபோட்டோ இல்லை அந்த வண்டி ஃபோட்டோ அந்த லேண்டோட ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் வண்டி தரக்குள்ள ஒரு 1/2 hour ஆகிடுச்சு வண்டி. ஆமாம், உங்களுக்கு பேக்கில் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வண்டி பாருங்கள். நாங்கள் எங்கே விட்டோன்னே மறந்துட்டோம். இன்ட்ரோ வீடியோ எடுத்திருந்தோம்ல, அதில் வந்து இந்த C37 அப்படின்ற அந்த இது வந்து சரி C17 வந்து இருந்தது. அதை பார்த்து தான் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி நாங்களே வந்தோம். ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ டைம் 10:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு போக ஒரு 1/2 hour ஆகும். நாங்கள் போயிட்டு திரும்பி பை.